ஓகே. ஹாய் எவ்ரிவான், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம இந்த செலிப்ரிட்டிஸ் லைஃப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, செலிப்ரிட்டிஸ் நம்ம நடிகைகள், அப்புறம் இந்த பாலிட்டிஷியன்ஸ், இந்த ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க, இவங்களோட ஆக்சுவலி ஒரு நடிகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபார் யாரை வேணால் எடுத்துக்கலாம். ஒரு நடிகர் ஏன்னு பேர் வச்சுக்கலாம். ஒரு நடிகர் ஏ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நடிக்கிறாரு, அந்த படத்தை நம்ம போய் பார்க்குறோம். அவர் நடிக்கிறது அவரோட ப்ரொஃபஷன். ஸோ அவர் நடிக்கிறாரு, அந்த படத்தில் அவர் எப்படி நடிச்சிருக்காரு அதை பற்றி நம்ம என்ன வேணால் விமர்சனம் பண்ணலாம், ஓகே. பட் ஏன் அந்த நடிகரோட பர்சனல் லைஃப்பில் அவர் யார் கூட இருக்கார், யாரை டேட் பண்ணுறாரு, யார் கூட வெளில போகிறாரு, யாரை லவ் பண்ணுறாரு, யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக யார் கூட எல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார், இதை பற்றின இன்ஃபர்மேஷன், இதை பற்றின செய்திகள் தெரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம் இருக்குது? இப்போ நம்ம ஒரு மெடிக்கல் கடைக்கு போகிறோம், ஒரு ஃபார்மசிக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு அவங்கக்கிட்ட என்ன கேட்போம், போயிட்டு இந்த மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்போம். அந்த மருந்து கொடுப்பாங்க, நம்ம வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வருவோம். கரெக்டாக? நம்ம அந்த ஃபார்மசிஸ்ட், அவங்க அந்த மருந்து கடைக்காரரோட பர்சனல் லைஃப்பை பற்றி நம்ம இன்ட்ரெஸ்டடாக கேட்போமா? இல்லை நம்ம உட்காந்துட்டு அவர் யார் கூடலாம் இருந்தார், அவர் பர்சனல் லைஃப்பில் என்ன பண்ணார், எங்கே போனாருங்கிறத நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருப்போமா? இல்லை. அதே மாதிரி நம்ம ஏன் செலிப்ரிட்டிஸை மட்டும் ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறோம்? நம்ம ஏன் நம்ம இந்த நடிகை யார் கூட இருந்தாங்க, இந்த நடிகை எங்கே போனாங்க, வெக்கேஷனில் எங்கே இருந்தாங்க, இதை ஏன் பண்ணாங்க, அது ஏன் பண்ணாங்கங்கிற விஷயங்கள் நம்ம ஏன் ஆர்வமாக அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல எதுக்கு நம்மளுக்கு இந்த தேவையில்லாத ஆர்வம்? நம்ம நடிக்கிறது அவங்களோட தொழில், அதை மட்டும்தானே நம்ம பார்க்கணும். நம்ம அவங்க பப்ளிக்கோட ஃப்ரேமில் இருக்காங்கங்கிறதுக்காக அவங்கள ஏன் பனிஷ் பண்ணுறோம்? அதுக்கப்புறமா இந்த யூடியூப்பில் நிறைய யூடியூபர்ஸ் இந்த ஜேர்னலிஸ்ட்டுங்கிற பேரில் பேட்டி கொடுக்குறாங்களே சார், நம்ம பைல்வான் சார் எடுத்துக்கலாம். அவர் கண்டபடி இவர் இந்த நடிகை அவன் கூட இருந்தான், இந்த நடிகை இவன்கிட்ட போனான், இந்த மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருக்கார். கண்டினியூஸாக தைரியமாக யாரை பற்றி வேணால் அசிங்கமாக அவர் பேசிகிட்டே இருக்கார். இவங்க வீட்டுக்குள்ளே இது நடக்குது, அவங்க வீட்டுக்குள்ளே அது நடக்குது, இந்த நடிகருக்கு கூட இந்த நடிகை இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, அந்த நடிகர் அவங்க கூட இருந்தான், இது கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கார். ஸோ அவருக்கு வியூஸ் வந்துட்டே தான் இருக்குது. இது ஏன் நடக்குது? நம்ம காட்டுற அந்த ஆர்வத்தினால தான். நம்ம இந்த தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், அதனால தான் இது நடக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நம்ம வேலையை மட்டும் பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம். அவங்க அடுத்த படத்தில் என்ன நடிக்கிறாங்க, அடுத்த அஜித் படம் எப்போ வருது, அடுத்த விஜய் படம் எப்போ வருது, இதெல்லாம் ஓகே. பட் விஜய் அவங்க வீட்டில், அவங்க ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்களா, அஜித் வீட்டில் என்ன நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ஏன் ஆர்வம் காட்டுறோம்? தப்பு எங்கே இருக்குது? நம்ம மேலே தானே இருக்குது. எதுக்காக நம்ம தனுஷும் ஐஸ்வர்யாவும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, தனுஷ் ஐஸ்வர்யா டிவோர்ஸ்னு யூடியூப்பில் தேடினீங்கன்னா ஒரு 1500 வீடியோஸ்க்கு மேலே வரும். நம்ம பிரித்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மேறோம், எதுக்கு அவங்க டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஏன் இதை பண்ணுறோம்? டைவர்ஸ் பண்ணுறது அவங்களோட பர்சனல் விஷயம் இல்லையா? அதை எதுக்கு நம்ம ஆராயிரோம்? இதனால ரஜினிக்கு என்ன மன வருத்தம், ரஜினி யாரெல்லாம் கூப்பிட்டு பேசினாரு, இந்த வயசான காலத்தில் ரஜினியே இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இப்படி பண்ணுறாரு, அப்படி. ரஜினி உங்ககிட்ட சொன்னாரா வயசான காலத்தில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு? எதுக்காக இந்த டிஸ்கஷன்? எதுக்காக நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத கேமரா வச்சு எட்டி பார்க்குறோம்? நம்மளுக்கு இது தேவையா? இது தேவையான வேலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தயவு செஞ்சு மற்றவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே போகாதீங்க. ஒருத்தர் அவங்களா உங்ககிட்ட என் வாழ்க்கையில் இது நடக்குது, என் வாழ்க்கையில் அதுக்கு நடக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லை நீ கேளு அப்படின்னு சொன்னால் கேட்டுக்கங்க. ஆனால் மற்றவங்களோட பர்சனல் ஸ்பேஸ், அது நடிக்கிறவங்களோ செலிப்ரிட்டிஸோ இல்லை நார்மல் பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனோ ஃப்ரெண்டோ சொந்தக்காரனோ யாரோட பர்சனல் விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதோ கமெண்ட் அடிக்கிறதோ உட்காந்துக்கிட்டு அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறதோ இது நம்ம செய்ய வேண்டாமே ப்ளீஸ்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.